மாணவர்களே, இன்றைய கிளாஸில் சிறுபஞ்ச மூலம் பற்றி என்ன சொல்கிறோம் படிக்க போகிறோம். சிறுபஞ்ச மூலம் எழுதியவர் காரி ஆசான். காரி என்பது அவருடைய இயற்பெயர், ஆசான் என்பது அவர் தொழிலில் அமைந்த பெயர் தான் இது ஆசான் அப்படின்னுங்கிறோம். சிறு பஞ்ச மூலம் என்பது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இது சிறு பஞ்ச மூலம். சிறு பஞ்ச மூலம் என்பது கண்டங்கத்திரிக்காய், சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய சிறிய 5 வேர்களை குறிக்கும். புரியுதா? அதில் உள்ள 5 வேர்கள் சேர்ந்து வருவது. அது எப்படி உடல் நோயை போக்குதோ அதே போல தான் இந்த பாடலில் உள்ள 5 கருத்துக்களும் என்ன செய்யும்? அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தக்கூடிய கருத்துக்களாக அமைந்திருக்கும். புரியுதா? அதை பற்றி தான் என்ன செய்கிறோம் இந்த பாடப்பகுதியில் படிக்க போகிறோம். மனித வாழ்வை செழுமையாக்குவே அறப்பண்புகளை. புரியுதா? காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. ஒவ்வொரு காலத்திலையும் அதுக்கேற்ற அறக்கருத்துக்கள் என்ன செய்து தோன்றுது. புரியுதா? அந்தந்த காலத்துக்கு ஏற்ப. அவற்றில் ஒன்றுதான் சிறுபஞ்ச மூலம் என்னும் நூல். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் என்ன கிடையாது? தொடர்பு கிடையாது. எதுக்கு? வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு கிடையாது. புரியுதா? சாதனை வயது ஒரு தடையில்லை. சாதனை புரிவதற்கு வயது என்பது தடையில்லை. அதுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ 10 வயசில் சொற்பொழி ஆற்றக்கூடிய திறமை பெற்றார். யார்? வள்ளலார். அதுக்கு வயது ஒன்றும் தடையில்லை. அப்படி தானே? 10 வயசில் என்ன செய்தார்? சொற்பொழிவு ஆற்றினார். அதே போல் 11 வயசில் பாரதியார் என்ன செய்தார்? கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் என்ன செய்யார்? பெறார். புரியுதா? இப்படி தான் எனது இந்த வயசு அதுக்கு காரணம் தடை கிடையாது. எந்த வயசில் என்ன செய்யலாம்? சாதனை புரியலாம் என்பதை தான் குறிப்பிடுகின்றார். அறிவுடையார் தாமே உணர்வர், பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. புரியுதா? பூவாது காய்க்கும் மரம் உள்ள, பூக்காமலே சில மரங்கள் என்ன செய்யும்? காய்ப்பது உண்டு. இதை போலவே நன்று அறிவார், நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர், மூவாது மூத்தவர் நூறு வல்லார். வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து என்ன செய்வார்? எண்ணப்படுவார். புரியுதா? வயதில் சின்னவராக இருந்தாலும் நல்ல நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்திருந்தார். அவர் யாரோடு வச்சு எண்ணப்படுவார்? மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவர் அப்படின்னு சொல்கிறார். தாவா விதையாமை நாறுவார் வித்து உலா அப்படின்னா விதை பாத்தி அமைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதே போலவே மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதையர் பிறர் உணர்த்தாமலேயே எதையும் நினச்சவாங்க? தாமே நினச்சவர் உணர்ந்து கொள்வர். புரியுதா? சில மரங்கள் பூக்காமலே என்ன செய்யும்? காய்ப்பது உண்டு. அதே போல தான் அறிவில் வயசில் சின்னவராக இருந்தாலும் அவர் என்ன செய்வார்? நன்மை தீமைகளை நன்கு அறியக்கூடியவராக இருந்தால் அவரை என்ன செய்வாங்க? மூத்தவராக வைத்து என்ன செய்வார்? எண்ணப்படுவர். சில சமயங்களில் பாத்தி அமைக்காமலே விதை விதைக்காமலே தானே சிலையும் வளரும் விதைகள் முளைத்து வளர்ந்து உள்ளன. தானே முளைத்து வளரக்கூடிய மரச்செடிகள் உள்ளன. அதே போல தான் மேதையரும் பிறர் உணர்த்தாமலே என்னச்சுவாங்க? எதையும் தாமே என்னச்சவர்? உணர்ந்து கொள்வர் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? பாடலுடைய பொருள் புரிஞ்சா? பூக்காமலே சில மரம் காய்ப்பது போல நன்மை தீமை உணர்ந்த இளையோர் மூத்தவரோடு வைத்து என்னச்சவர்? நினைக்கத்தக்கவர். பாத்தி அமைத்து மிதைக்காமலே முளைக்கும் விதைகள் போல அறிவு நுட்பம் மிகுந்தவர், பிறர் உணர்த்தாமலே தாமே நினைச்சவர் எதனையும் உணர்ந்து கொள்வார். அதான் புரியுதா? இதில் அது போல என்ற ஓம உறுப்பு மறைந்து வருவதனால இதில் என்ன இருக்குது? என்ன அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி இடம்பெற்றிருக்கு. புரியுதா? எடுத்துக்காட்டு அது போல, விதைக்காமலே மரம் வளர்வது போல, அது போல. புரியுதா? அப்படி வரும்போது அது போல் என்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வராமல் மறைந்து வருவதனால அதை என்ன சொல்லுவோம்? போல வருது என்ன சொல்கிறோம்? அதை எடுத்துக்காட்டு ஓமேனி இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இதில் அடுத்து பாரு, அறிவார். அறிவார் இருக்கா? அறிவார் வல்லார் இருக்கா? இது எது வரும்? வினை ஆளனின் பெயர். இலக்கண குறிப்பில் சொல்லியிருப்பேன். அந்த செயலுக்குரியரை குறித்து வந்தனா என்ன சொல்லுவோம்? வினை ஆளனையும் பெயர் அப்படின்னு சொல்லியிருப்போம்.
புரியுதா? வினையாளனின் பெயர். அடுத்த பேர் விதையாமை, உரையாமை என்பது எதிர்ச்சொல்லா வருது. விதைத்தல், அதுக்கு தான் விதையாமை. உரையாமை, உரைத்தல் தான் என்னது உரையாமை அப்படின்னு அதனுடைய எதிர்ச்சொல்லா வருது. இந்த எதிர்மறையை தான் என்ன சொல்லலாம்? தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்வோம். தொழிற்பெயருடைய எதிராக வரதா எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு. புரியுதா? விதையாமை, உரையாமை. விதைத்தல் உரைத்தல் அப்படின்னு வந்தனா தொழிற்பெயர். அது நேரம் இருக்குல்ல, விதைத்தல் உரைத்தல் அப்படின்னு வந்தனா அது என்னது? தொழிற்பெயர். விதையாமை உரையாமை அப்படின்னு வரும்போது அது என்ன வரும்? அதனுடைய எதிராக வர்றதுனால எதிர்மறை தொழிற்பெயர்கள். அடுத்தது தாவா அப்படின்னு இருக்கா. தாவா என்ன சொல்வோம்? தாவா அது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். புரியுதா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். புரியுதா? தாவா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது பாரு, பகுப்பத உறுப்பிலக்கணம் பாரு. உரையாமை, பகுப்பதம் நடத்தியிருக்கோம்ல பாரு. உரையாமை, உரை ஃபஸ்ட்டு பகுதி பிரிஞ்சிருது. யா வந்து ஈ ப்ளஸ் ஆ. புரியுதா? ஈ ப்ளஸ் ஆ, ஈ தனி வரும், ஆ அடுத்தது லாஸ்ட்டு மை, மை அப்படியே வரும். புரியுதா? உரையாமை பாரு. உரை என்பது பகுதி, ஈ வருதுல்ல பிரிச்சிருக்கல, அது வந்து சந்தி. அது ப்ராக்கெட்டில் ஏன்னா உடம்படுமை. உடம்படுமை இதெல்லாம் வரும், ஈ இவ் வரும் சொல்லியிருக்கேன். இதுதான் உடம்படு மெய். புரியுதா? அடுத்தது ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. புரியுதா? இடைநிலையில் ஆ வந்துன்னா எதிர்மறை. இத்து இட்டு இரு இன்னு வந்தால் இறந்த காலம். இப்பு இவ்வு வந்து இக்கு வந்துன்னா என்ன சொன்னோம்? எதிர்கால இடைநிலை. படிச்சிருக்கீங்க. நின்று நீய ஆ அதெல்லாம் வந்தால் என்ன சொன்னோம்? நிகழ்கால என்ன இடைநிலை. இதெல்லாம் படிச்சிருக்க, அதை எடுத்துப்பார். புரியுதா? இது வந்து எதிர்மறை இடைநிலை. அடுத்தது மை முடியுதா? மையில் முடிஞ்சு தல் அல் மை கூ இதெல்லாம் வந்தனா தொழிற்பெயர் விகுதி அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்கேன், பார்த்துக்க. தொழிற்பெயர் விகுதி. புரியுதா? இதான். புரியுதா? உரையாமை. அடுத்த பிறகு காய்க்கும். காய்க்கும் எப்படி பிரிப்போம் அப்படின்னா, காய் ப்ளஸ் இக்கு, அந்த இக்கு அப்படியே வருது. கூ வந்து பிரியும் எப்படின்னா இக்கு ப்ளஸ் ஊ, அந்த இக்கு தனியாக வரும், அந்த ஊ வந்து இந்த இம்முடன் சேர்ந்து வரும், அப்படின்னு வரும். புரியுதா? காய் என்பது பகுதி, அங்கேயே இருக்கக்கூடிய இக்கு எடுத்துள்ளதுனால அது வந்து சந்தி. அடுத்து பிரித்து எழுதியிருக்கல அந்த இக்கு வந்து எதிர்கால இடைநிலை. புரியுதா? வந்து பெயரச்ச விகுதி. அதில் எழுதி ஆ வந்தால் என்னது? பெயரச்ச விகுதி. புரியுதா? இது பெயரச்ச விகுதி. இதை